ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து மரபணு கோளாறுகள்னால நிறைய நோய்கள் வந்து வருது. ஸோ இந்த மரபணு கோளாறுனால இப்போ வந்து ஒரு பெடிகிரி அனலைசிஸ் அப்படின்னா சந்ததி வழி தொடர் ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சந்ததி வழி தொடர் ஆய்வு அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனட்டிக் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு மூதாதையர் இப்போ வந்து நம்மளுடைய மூதாதையர்லேருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது வந்து கடத்தப்பட்டுக்கிட்டே வர்றது தான் வந்து அது ஒரு வரைபடம் மாதிரி வரைகிறது தான் சந்ததி வழி தொடர் ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து ஒரு பெடிகிரி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குடும்ப மரம் மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி கூட வரைவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த மரபணுக்கு கீழே வந்து எந்தெந்த விதமான நோய்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறக்குருடு, அல்பினிசம், குள்ளத்தன்மை, ஹீமோபிலியா இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் கீழே வரக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலர் பிளைண்ட்னஸ் அதாவது நிறக்குருடு ஏற்படுது பார்த்தீங்களா, ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக் பிரச்சனையாக அந்த நிறக்குருடு ஏற்படும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 8% வந்து ஆண்களுக்கு தான் ஏற்படும். பெண்களுக்கு வந்து 0.4% தான் பெண்களுக்கு இந்த நிறக்குருடு வந்து ஏற்படும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா செக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் பண்போடு பிணைந்த ஒடுங்கு பண்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் வந்து பெண்களுக்கு வந்து 0.4% மட்டும் இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து பெண்களுடைய குரோமோசோம் வந்து XX குரோமோசோம், ஆண்களுக்கு வந்து XY அப்படின்னு வந்து இருக்கும். ஒருக்கு வந்து குழந்தை பிறக்குதுன்னா ஆண்களுடைய அந்த ஸ்பெர்மில் வந்து XY வந்து இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணுடைய ஓவத்தில் அந்த இதில் வந்து XX அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கலர் பிளைண்ட்னஸ் வந்து எதனால் ஏற்படுதுன்னா, எக்ஸ் குரோமோசோம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த மரபணுவில் ஏற்படக்கூடிய அந்த மரபணு பிறழ்வு மூலியமாக ஏற்படுது. ஸோ அந்த எக்ஸ் குரோமோசோம் இப்போ வந்து ஏன் வந்து பெண்களுக்கு கம்மியாக வருதுன்னா, பெண்களுக்கு வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பெண்களுக்கு 2 இருக்கிறதுனால ஸோ அது அவங்க வந்து ஒரு கடத்தியாக தான் செயல்படுவாங்க. ஸோ அதனால் பெண்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு அம்மா வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா ஒரு அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து அவங்களுடைய பையன் வந்து 50% நிறக்குருடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து நிறக்குருடாக போக மாட்டாங்க. ஸோ அவங்களுடையது 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஆனால் அந்த பையனுக்கு வந்து XYன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூம்பு செல் அப்படின்னு சொல்லுவாங்க, குச்சி செல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கண்ணில் வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கூம்பு செல் அதில் வந்து சிவப்பு பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூம்பு செல்களில் இருக்கக்கூடிய இதில் மாற்றங்கள் ஏற்படும் எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிறதுனால ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிளைண்ட்னஸ் வந்து ஏற்படும். அந்த நிறக்குருடு வந்து ஏற்படும். அந்த சிவப்பு பச்சை வந்து கரெக்டாக தெரியாதனால ஸோ அதுதான் வந்து பிளைண்ட்னஸ், கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆண்களுக்கு 50% ஏற்படும், பெண்களுக்கு 0.4% தான் ஏற்படும். ஸோ இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ இது ரிலேட்டடான சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.